சினிமா தயாரிப்பதில் ஒரு பெரிய ஸ்டீல் அதிபர் இவர். இரும்பு தொழிலில் பெரிய நம்பர் 1 கிங்காக இருந்தவர். வண்டி 2ஆக போயிட்டு ஸ்லைஸ் மாரி ஆகிட்டு 2 ஸ்லைஸாக போயிட்டு வண்டி. எனக்கு தெரிஞ்சு மருத்துவமனை கொண்டு போகிற வழியில் இருந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. போடுறது அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டில் யாருமே போய்ப்பா. சஸ்பெக்ட் டெத்தெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. கான்ட்ரவர்ஷியல் டெத்தெல்லாம், ஆக்சிடென்ட் டெத் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது அப்படி இருக்குமா இது இப்படி இருக்குமான்னு சொல்லுவாங்க. தொழிலதிபர் கொள்ளணும்னு நினைக்க மாட்டாங்கம்மா. தொழில் அதிபர் தான், பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஆக்சிடென்ட் இருந்தால் நான் நினைக்கிறேன். அது மேலே நீங்கள் சொல்கிற பேர் மர்மங்கள் இருக்குது, அவங்கள விசாரிக்கப்படனா. மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. 90களில் வந்து அவர் தான் கிங் ஆஃப் ப்ரொடியூசர். புது வசந்தத்தில் ஆரம்பித்து அவருடைய படங்கள் எல்லாமே அருமையான படங்களாக இருக்கும். குடும்ப பிணக்காக இருக்கும். ஒரு இயக்குனர் வந்துட்டு இது எவ்வளோ முடிப்பேன், 50 லட்சத்தில் முடிப்பேன் அப்படின்னா 50 லட்சத்தில் முடிப்பேன், நீ 70 லட்சமாக வச்சுக்க, நல்லா எடுப்படுத்துன்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி குணாதிசயம் உள்ளவர். 25 நாளில் முடிச்சிடுறாங்க. ஏன்னா புது இயக்குநர்கள் தானே, எல்லாருமே புது இயக்குநர்கள் தான் அறிமுகப்படுத்தார். விக்ரமெல்லாம் அவர் தான் உருவாக்கணும். ஜீவா கூட ஒரு பட வெளியீட்டு விழாவில் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு ட்ரோல் பண்ணிவிட்டாப்புல அமைச்சர் பேசுனது. அன்னைக்கே எனக்கு ஜீவா மேலே வருத்தம். ஆனால் இன்றைக்கி அதை காரணம் காட்டி அவர் மேலே வன்மத்தை தீர்க்கிறது சரி கிடையாது. அப்பா செத்துட்டாரு, உங்களுக்கு எப்படி இழப்பாக இருக்கோ தமிழ் சினிமாவுக்கு இழப்பு தான். சௌத்ரி சாரை பர்சனலாக சொல்லப்போனால் தனி மனித ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின், இது இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும், வீட்டில் எத்தனை மணிக்கு எழுமணும்னா எத்தனை மணிக்கு எழுமணும், அந்த மாதிரி ஒரு கொள்கையோடு வளர்ந்தவர் தான். பெருசாக ஒன்று அவங்க பசங்கள்லாம் ஒன்று அலிகேஷனில் மாட்டலையே இல்லை. வணக்கம் சார். வணக்கம். ஆர்பி சௌத்ரி ஜீவா அவர்களுடைய அப்பா. திடீர்னு நம்ம ரொம்பவுமே ஷாக்கிங்கான ஒரு விஷயமா இருந்தது. கார் விபத்தில் வந்து கிட்டத்தட்ட அந்த உதயபூர் கிட்ட வந்து அவர் இறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல். நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதில் சௌத்ரி சார் பிரிஞ்சு வாழும் குடும்பத்தினருக்கும் மற்ற திரையுலருக்கும் நிறைய இளம் இயக்குநர்களை உருவாக்கியிருப்பார். எல்லார் சார்பாகவும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்னாரை பிரிந்து வாழும் குடும்பத்தினருக்கு அந்த ஏற்றுக்கிற வலிமையை தர வேண்டும் என்று எல்லா வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். ஆக்சுவலாக ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் தான் விபத்து நடந்திருக்கு. மாடு நிறையா உள்ளே வந்து பூந்துருக்கு திடீர்னு. இங்கேயும் அதே மாடு பிரச்சனை தான். மாடு ரோட்டில் சுற்றக்கூடாதுன்னு பொதுநல வழக்கு போட்டது நம்ம தான். அந்த ஒரு பேப்பர் கட்டிங்ஸ் நம்ம தான் ஆர்டர் வாங்கணும் ஹைகோர்ட்டில். மாடு ரோட்டில் சுற்றுது, பிடிக்கலாம் மாட்டுன்னு. மாடு வளர்க்குறதுக்கான எந்த சுச்சுவேஷனும் இங்கே இல்லை. மாடு வளர்க்க வில்லேஜ்லேயே ரோட்டில் வந்து பூந்துடுறாங்க, ஆபத்து தான். எவ்வளோ கார் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. மாடு பூந்தப்போ கட் பண்ணப்போ சென்டர் மீடியேட்டில் பட்டு வண்டி 2ஆக போயிட்டு ஸ்லைஸ் மாரி ஆகிட்டு 2 ஸ்லைஸாக போயிட்டு வண்டி. எனக்கு தெரிஞ்சு மருத்துவமனை கொண்டு போகிற வழியில் இருந்துட்டாருன்னு சொல்கிறாங்க. போடுறது அவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட்டில் யாருமே போய்ப்பா, மேஜர் ஆக்சிடெண்ட்டு. இந்த சூழ்நிலையில் கிட்டத்தட்ட 90களில் வந்து அவர் தான் கிங் ஆஃப் ப்ரொடியூசர். புது வசந்தத்தில் ஆரம்பித்து அவருடைய படங்கள் எல்லாமே அருமையான படங்களாக இருக்கும். குடும்ப பிணக்காக இருக்கும். ஒரே பிஜிஎம் கிளைமேக்ஸ் வரையும் அவர் படத்தில் ஓடும். விஜய்க்கு மாஸ்டர் பீஸ் பூவே உனக்காகன்னு ஒரு படம் கொடுத்தாரு. துல்லாத மனம் துள்ளும், ஜில்லா, இதெல்லாம் அவர் கொடுத்த படம் தான் விஜய்க்கு. ஏன்னா விஜய் எவ்வளோ பெரிய மாஸ்டர் பீஸ். இப்போது பூவே உனக்காக நெகட்டிவ் லவ் டுடே ஒரு படம் இருக்குது பாருங்கள், சோலட்சுமி நடிச்சிருப்பாங்க, லவ் ஃபெயிலியர் படம் தான் அதுவும். இந்த மாதிரியான படங்கள்லாம் அவர் கொடுத்தாரு. ஒரு இயக்குனர் வந்துட்டு இது எவ்வளோ முடிப்பேன், 50 லட்சத்தில் முடிப்பேன் அப்படின்னா 50 லட்சத்தில் முடிப்பேன், நீ 70 லட்சமாக வச்சுக்க, நல்லா எடுப்படுத்துன்னு சொல்லுவாராம். அந்த மாதிரி குணாதிசயம் உள்ளவர். 25 நாளில் முடிச்சிடுறாங்க. ஏன்னா புது இயக்குநர்கள் தானே, எல்லாருமே புது இயக்குநர்களுக்கு தான் அறிமுகப்படுத்தார். விக்ரமெல்லாம் அவர் தான் உருவாக்குனது. நான் 20 நாளில் முடிச்சிடறேன். 20 நாள் எப்படி முடிக்க முடியும்? 40 நாள் முடி, நல்லா எடு அப்படிம்பாரு. ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனதே கிடையாது அவர். யாராவது வந்துட்டு அவன் சுத்தமாக கேமரா வைக்க தெரியல அவனுக்கு, படம் எடுக்கிறான்னா போய் பார்ப்பாராம். மற்றபடி எந்த தலையிட அவர் பண்ண மாட்டாராம். கதை கேட்டு கொடுத்தாச்சு இல்லை நீ பண்ணுன்னு. அதேமாதிரி ஒரு ஃப்ளாப் வாங்கிடுச்சுன்னு வைங்களேன், மறுபடியும் அதே கம்பெனியில் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுப்பாராம், மறுபடியும் எடு படம் எடுன்னு. நானே என் கம்பெனி இயக்குனர் மதிக்கெல்லாம் வேறு எப்படி வெளில கொடுப்பான் படம், நானே கொடுக்குற மறுபடியும் படம் எடுன்னு. அந்த மாதிரி படங்களை கொடுத்தவர். ஜீவாவுடைய அப்பா, ஜீவனுடைய அப்பா, ஜித்தன் ரமேஷுடைய அப்பா அவர். ஜீவா கூட ஒரு பட வெளியீட்டு விழாவில் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு ட்ரோல் பண்ணிவிட்டாப்புல அமைச்சர் பேசுனது. அன்னைக்கே எனக்கு ஜீவா மேலே வருத்தம். ஆனால் இன்றைக்கி அதை காரணம் காட்டி அவர் மேலே வன்மத்தை தீர்க்கிறது சரி கிடையாது. உங்கள் அப்பா செத்துட்டாரு, உங்களுக்கு எப்படி இழப்பாக இருக்கோ தமிழ் சினிமாவுக்கு இழப்பு தான். ஆனால் நீங்களாம் இன்றைக்கி வாயை வச்சுட்டு ஒழுங்காக இருந்திருக்கணும். அந்த மாதிரி வாயை விடக்கூடாதுல்ல. 47 பேர் செத்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு ஒரு அமைச்சர் பேசுனது வந்து ஒரு கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு கிண்டல் பண்ணார். ஜீவா தேட்டரில் ப்ரீவியூ ஷோவுக்கு கிண்டல் பண்ணி பேசினார். அப்போ இன்றைக்கி எல்லோரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலேருந்து பார்த்தேன் சமூக வலைதளங்களில்.
இப்போ இது பெருசா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரா இருக்காரு. அதாச்சும் இந்த உதய்பூர்லயே வந்து ஒரு ஸ்டீல் கம்பெனிலாம் வச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய ஒருத்தரா இருந்துட்டு இருக்காரு. அப்படி பார்க்கக்கூடிய வகையில இவருடைய இறப்பு அப்படிங்கிறது வந்து திட்டமிட்டு மர்ம நபர்களால செய்யப்பட்ட ஒரு இறப்பு அப்படிங்கிற மாரியும் பார்க்கப்படுது. குறிப்பா இதுல வந்து சில பேரையும் உள்ள இழுத்து வச்சு நம்ம பேசுறதையும் சோஷியல் மீடியால தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? நீங்க இத எப்படி எடுத்துக்கிறீங்க? பொதுவாக சஸ்பெக்ட் டெத்தெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. கான்ட்ரவர்ஷியல் டெத்தெல்லாம், ஆக்சிடென்ட் டெத் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அது அப்படி இருக்குமா, அது இப்படி இருக்குமான்னு சொல்லுவாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறாங்க, போலீஸ் விசாரிக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது? ஆக்சிடென்ட்டை யார் ஏற்படுத்துகிறாங்களா, சிசிடிவி ஃபுட்டேஜ் மானிட்டேஜ் பார்க்குறாங்க. அவ்வளோதான். மற்றபடி தொழிலதிபர் கொல்லணும்னு நினைக்க மாட்டாங்கம்மா. தொழில் அதிபர் தான், பிஸ்னஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு ஆக்சிடென்ட் இருந்தால் நான் நினைக்கிறேன். அது மேலே நீங்கள் சொல்கிற மாதிரி மர்மங்கள் இருக்குது, அவங்கள விசாரிக்கப்படணும், அதில் விசாரிப்பாங்கள்ல போலீஸு. தமிழ்நாட்டு போலீஸ் மாரிலாம் அவனுங்க இருக்க மாட்டானுங்க விசாரிக்கிறதுக்கு. தமிழ்நாட்டு போலீஸ் கிங்கு. நேரம்லாம் விசாரித்து முடிச்சிருவாங்க யார் என்னென்னு. அவங்க எப்படி விசாரிக்கிறாங்களோ அவங்க மெத்தடில் விசாரிப்பாங்க தானே. அதனால் எதுவாக இருந்தாலும் உண்மை வெளில வரட்டும். பாடி போஸ்ட்மார்ட்டம் வந்துட்டு இருக்கு மெட்ராஸு. நேற்றுலேருந்து ஜீவா வீட்டில் ஒரே கூட்டம் வேறு. அழுது புலம்பி தவிக்கிறாப்புல ஜீவா. என்ன பண்ணுறது? அதுக்கு முந்தைய நாள் தான் விஜய் அவர்கள் வந்து அவருடைய வெற்றியை தொடர்ந்து அவருமே வந்து சில வீடியோஸ்லாம் வெளியிட்டிருந்தாரு. சந்தோஷமா சிரிச்சு பார்த்தோம். அடுத்த நாளே வந்து இந்த வாழ்க்கை அப்படிங்கிறதை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாத அளவுல வந்து தன்னுடைய தந்தை இறப்புல வந்து அழுத ஒரு வீடியோவும் நம்ம பார்க்க முடியுது. இந்த உலகமே ஆச்சரியம் இருந்த உலகம் தானம்மா. அடுத்தனுடைய என்ன நடக்குதுன்னு யாருக்கு தெரியுது? இப்போ பேசிகிட்டு இருக்கோம், அதில் இல்லாமல் போயிடுவோம். ஆச்சரியம் இருந்த உலகம் தானே. முதல் நாள் இன்று நெருநல் உணர்வு இன்றில்லை என்று பெருமைப்படுத்தது உலக வள்ளுவன். இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லைங்கிறது தான் பெருமைப்படுத்தது உலகங்கிறான் வள்ளுவன். அதனால் தேவை உலக இயற்கை மரணம் இயற்கை தானே, எடுத்து தான் ஆகணும். என்ன அவர் கொஞ்சம் வயசாகி நோய்வாய்ப்பட்டு இறந்துருக்கலாம். ஒரு விபத்தில் இருக்கிறது அவச்சாவு. அதை கொஞ்சம் டைஜஸ்ட் பண்ணிக்கிறது எல்லோரும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவரால் பலன் பெற்றவர்கள் எஸ்.ஏ. ராஜகுமாருங்கிற மியூசிக் டைரக்டரு சௌத்ரி சார் கம்பெனிக்கு மட்டுமே போட்டிருக்காரு மியூசிக். அவ்வளோ இசைகள் இருக்குது அவங்க பாடல்கள்லாம். அவங்க படப்பேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி படம் அப்படி ரேண்டமாக போகும். கர்றாம்புறாடு கத்தி எடுத்துகிட்டு குத்துறது கொலை பண்ணுறதுலாம் இருக்காது. சும்மா ஒரு குடும்ப கதை, அண்ணன் தம்பி கதை, அப்படியே லவ் ஃபெயிலியரு, காதல், மெதுவாக இருக்கும் படம். அது சௌத்ரியோட பெரிய ப்ளஸ்ஸு. பட் இன்றைக்கி ஒரு திரையுலகத்தில் அவரை இழந்து வாடுறாங்க தான், உண்மை தான். இப்போது திரையுலகம் அப்படின்னு தாண்டி அவருடைய குடும்ப வாழ்க்கை எப்படி சார் அமைஞ்சிருந்தது? இல்லை, அவர் பர்சனலாக 2 ஒய்ஃபு. மொதல் ஒய்ஃபு தான் சித்தன், ரமேஷ், ஜீவன், அந்த சன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு உள்ளது. 2வது ஒய்ஃபு ஃப்ளைட்டில் போயிட்டு ஒரு உதயபூர் பிஸ்னஸ்க்காக போயிட்டு வந்தபோது சினிமா தயாரிப்பதுன்னு ஒரு பெரிய ஸ்டீல் அதிபர். இவர் இரும்பு தொழிலில் பெரிய நம்பர் 1 கிங்காக இருந்தவர். அப்போ ஃப்ளைட்டில் அறிமுகம் ஆனதில், திருமணம் ஆனதில் பிறந்தது தான் ஜீவா. இந்த 2 பிள்ளைகள் தான் அவருக்கு. இது இப்போ 2 பேரும் மாறி மாறி சொல்லிக்கிறாங்க, இவங்க பண்ணியிருப்பாங்க அவங்க பண்ணியிருப்பாங்கன்னு. ஒன்றும் சான்சஸ் இல்லை, ஆக்சிடெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இது ஜஸ்ட் சோஷியல் மீடியாவில் பேசக்கூடிய ஒரு வதந்தி. சும்மா என்ன சோஷியல் மீடியாவில் ஏதாவது வாயிருக்கணும், வந்தவனே எழுத வேண்டியது. யாராவது கொள்வாங்களா? கொள்றதுனா இதுதான் சந்தர்ப்பமா? இல்லை அப்படி தான் அந்த பேட்டர்னில் பண்ண தான் முடியுமா? அது எவ்வளோ வழி இருக்குது பண்ணுறதுக்கு. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, ஒரு யதார்த்தமான ஒரு விபத்தாகவே நம்ம கடந்து போவோம். பிகாஸ் லாரியில் மோதி தான் இந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது. மாடு லாரின்னு சொல்லியிருந்தாங்க, மாற்றி சொல்கிறாங்க. மாடு வந்துட்டு தான் ஒரு தகவல் சொல்கிறாங்க. மாடு ஒரு பக்கம் வந்து லாரியில வந்து மோதினதா சொல்றாங்க. லாரி டிரைவரும் வந்து அந்த இடத்துல ஆள் இல்ல. ஸோ அதனால இது வந்து கொஞ்சம் மர்மமா பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது. லாரி ஆக்சிடென்ட் ஆனால் பொதுவாக டிரைவர் அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. நீங்கள் தான் கூடி அடிக்கிறீங்களே, விட்டுட்டு வண்டி விட்டுட்டு ஓடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்த இடத்துக்கு போயிடுவாங்க. அதனால பப்ளிக்கில் மாட்ட மாட்டாங்க. பார்க்கலாம், விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கல, விசாரணை முடிவு என்ன வருதுன்னு பார்க்கலாம். நம்மளே ஹைப்போதெட்டிக்கலாக ஒரு கதை கட்டிக்கிட்டு அது போலீஸ் விசாரிக்கணும்ல, அதுக்கு ஒரு டைம் வேணும். விசாரித்து முடிவு சொல்லட்டும். சௌத்ரி சாரை பர்சனலாக சொல்லப்போனால் தனி மனித ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின். இது இப்படி தான் இருக்கணும்னா இப்படி தான் இருக்கணும். வீட்டில் இத்தனை மணிக்கு எழுமணும்னா இத்தனை மணிக்கு எழுமணும். அந்த மாதிரி ஒரு கொள்கையோடு வளர்ந்தவர் தான். பெருசாக ஒன்றும் அவங்க பசங்கள்லாம் ஒன்றும் அலிகேஷனில் மாட்டலையே. இல்லை, ஜீவா தான் ஏதாவது வாய விட்டு ஏதாவது மாட்டோட ஒழிய பெருசாக ஒன்றும் பெரிய அலிகேஷனில் எல்லாம் பசங்கள்லாம் சிக்கலை. ஓரளவு மேட்ச் பண்ணி தான் சித்தன் ரமேஷ்லாம் படம் நடித்தார், அப்படி போயிட்டார். அவர் ஜீவன் இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறேன், பெரிய லெவலில் மாட்டிக்கலை. ஸோ அவருமே டிசிப்ளினாக உடம்பு வச்சுக்கணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறாரு. இப்போ உதய்பூர் போக்குள்ளே இந்த விபத்து நடந்துச்சா, போயிட்டாங்க ரிட்டன் ஏர்போர்ட் வரக்குள்ளே இந்த விபத்து நடந்துச்சாங்கிறதெல்லாம் போலீஸ் விசாரணையில் தான் அதுவே தெரிய வரும். என்னையோ ஒரு லெஜண்ட் நம்மளை விட்டு பிரிஞ்சுட்டாரு, அதுதான் நம்ம வருத்தப்பட வேண்டிய விஷயம். கண்டிப்பாக சார். இப்போ தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்குமே பல இயக்குநர்களுக்கு வாய்ப்பு தந்திருக்காரு. எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் சரி, எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். ஏன்னா கிட்டத்தட்ட 25 இயக்குநர்களுக்கு மேலே இவர் அறிமுகம் 100 படத்துக்கு மேலே எடுத்திருக்கிறாரு. கடைசியாக கூட வந்து இந்த
தம்பி தலைவர் தலைமையில் அப்படின்ட்டு ஜீவா அவர்களுடைய கடைசி படம் ரிலீஸ் ஆயிருந்தது. அதில் தான் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடான்னு. அந்த மேடையில பேசும்போது கூட ரொம்ப அந்த அளவுக்கு அவர் அப்பாவை பத்தி சொன்னதும், அவங்க வந்து அவர் வந்து தன்னுடைய மகனை பத்தி ஷேர் அப்பா அப்படி சொல்லல, என்னோட இப்போ இந்த படத்தோட இயக்குனர்னாரு. அவர் எங்கள் படத்துக்கு ஹீரோ அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அது இந்த மாதிரி தேவையில்லாத வாயெல்லாம் விட்டார் ஜீவா. அது விடலைன்னா நல்லா தான் இருந்திருக்கும் அந்த படமும் கூட. கண்டிப்பா சார். ஸோ இத்தனை விஷயங்களுக்கு மத்தியில அவருடைய இழப்பு அப்படிங்கிறது தமிழ் சினிமாக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய இழப்பா கண்டிப்பா இருக்கும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இத்தனை விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார். Meriba Paneer Soda. I trust Meriba.